பிக் பாஸ்ல இந்த வீக் ஃபுல்லா என்னென்னமோ கண்டென்ட் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா வீக்கெண்ட்ல அதுவும் சனிக்கிழமைக்கு முதல் நாள் நைட்டு போல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அண்ட் அந்த ஒரு சம்பவம் தான் இப்ப மிகப்பெரிய லெவல்ல வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் அதற்கு குறும்படம் வேணும் அப்படின்னு கண்டஸ்டன்ட்டே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்கள் அத பண்ணுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னப்பா பேசுற? இது மாதிரிலாம் எதுவும் ஸ்ட்ரீமிங்ல வரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் 1 ஹவர் எபிசோட்ல வரல. ஆனா 24/7 ஸ்ட்ரீமிங் இருக்கு இல்லையா? அதுல வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு டூத் பிரஷ் இஷ்யூ. என்னப்பா டூத் பிரஷ்ல இஷ்யூ ஆனா அதுதான் மிகப்பெரிய இஷ்யூ. பாத்ரூம் பிரஷ்ல வந்து ஒரு பிரஷ் இருந்திருக்கு, குப்பத்தொட்டியில ஒரு பிரஷ் இருந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த சபரி பார்த்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கவங்கள்ட்ட கேட்டாரு. யார் இந்த மாதிரி பண்ணா? இது ஏதாவது பிராங்கா இல்ல எப்படின்னு தெரியலையே. ஏன்னா ஒரு பிரஷ் வந்து கெமிஷாவோடது, இன்னொரு பிரஷ் வந்து கனியோடது. கனி சொல்லிட்டாங்க, நான் யூஸ் பண்ணி தூக்கி போட்ட பிரஷ் தான், அதையே நீங்க எடுத்து இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆனா அந்த தலையா இருக்கக்கூடிய சபரி என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா, இது வந்து சாண்ட்ரா ஏதாவது ப்ளே பண்றாங்களோ போன வாரம் பண்ண மாதிரி அப்படின்னு சாண்ட்ராட்ட கேட்க போயிட்டு சாண்ட்ரா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. நீங்க எப்படி என்ன பார்த்து இந்த மாரி சொல்லலாம்? இவ்வளோ சீப்பா நான் ஏன் ஆடப்போறேன்? நான் இவ்வளோ கேவலமாலாம் ஆடமாட்டேன். நீங்க என்ன வந்து ஒட்டுமொத்த வீட்டுக்கு அகைன்ஸ்ட்டா என்ன வந்து தூண்டி விட பார்க்குறீங்களா? அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சாண்ட்ரா பேசிட்டாங்க. இது சாண்ட்ராக்கும் சரி, சபரிக்கும் சரி மிகப்பெரிய வாதமா மாறி இருந்துச்சு. சாண்ட்ரா ரொம்ப ரொம்ப கிளியரா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நீங்க இதுக்கு குறும்படம் போட்டே ஆகணும். யார் இத பண்ணான்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு புறம் எல்லாருமே யார நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, சுபிய நினைச்சிட்டு இருக்காங்க. சுபி இதுல எதுக்குப்பா உள்ள வராங்க அப்படிங்கிற மாரி கேட்டீங்கன்னா, கடந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் அவங்கள பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நீங்க ஏதாவது இந்த சீசன் முடியறதுக்குள்ள பிராங்க் மாரி பண்ணுங்களேன். நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை சுபியா இருக்குமா? அப்படிங்கிற மாரி கேள்வி இருக்கு. ஏன்னா சுபி அவர்கள் தான் பாத்ரூம்ல ஃபர்ஸ்ட் ஆளா போயிருந்தாங்க. ஸோ அவங்க ஏதாவது இத பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அண்ட் நெறைய பேர் வந்து கெமியே இத பண்ணிட்டு பிராங்க் பண்றாங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் கெமி வந்து ரொம்ப கிளியரா சொல்ட்டாங்க. நான் இந்த விஷயத்த பண்ணல. எனக்கு இந்த மாரி பண்ணணும் அப்படின்னா, நான் என்னோட பிரஷ்ஷ வச்சு பண்ண மாட்டேன். வேற யாரு பிரஷ்ஷ வச்சு தானே பண்ணுவேன். இத ஏன் எனக்கு நானே பண்ணிக்கணும். உண்மையிலேயே இது யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாரி வந்துருச்சு. ஸோ ஓவராலா எல்லாருமே என்ன கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, ஒரு சிலர் சபரிய தப்பு சொல்றாங்க. நீங்க ஏன் வந்து ரெஸ்ட் ரூம்குள்ள இருக்கிறதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாரி. ஏன்னா கேர்ள்ஸும் யூஸ் பண்றாங்க. அது அவங்க திங்ஸ் இருக்கும். நீங்க அப்படி பண்ணாதீங்கங்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பிரஷ்ஷ அப்படி யாரு பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு இஷ்யூக்கு தான் விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட குறும்படம் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. கண்டிப்பா குறும்படம் போட வாய்ப்பு இருக்கு. ஆனா பாத்ரூம்குள்ள கேமராக்கள் கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால வாசல் வரைக்கும் யாராவது போயிருக்காங்களா அப்படிங்கிற மாரி தான் போட முடியும். பட் அத வச்சு இவங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அவர்கள் இத யார் பண்ணாங்கன்னு அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் உண்டுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஒரு சின்ன டூத் பிரஷ்க்கு இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஒரு இஷ்யூவ கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி கேட்பாரு. ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து இத எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்ட்டுமே இத யார் பண்ணாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. யாராவது ஃபன்னா பிராங்க் பண்ண போயிட்டு இந்த மாரி நடந்துருச்சா? இல்ல விளையாட்டா பண்ணது மேலையா மாறிடுச்சா? அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது யாரும் பிராங்கா பண்ணியிருப்பாங்களா? இல்ல பர்ட்டிகுலர்லி யாரும் வேணும்னே பண்ணியிருப்பாங்களா? மறக்காம உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.